ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று எங்கள் ஊரில் சரியான மழை, ஊற்றுன்னு ஊற்றிருச்சு. 8 மணிக்கெலாம் ஆரம்பித்தது, சரியான ஊற்றுன்னு ஊற்றிருச்சு. உங்கள் ஊரில் மழையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம், செடியோட வளர்ச்சிகளை பார்க்கலாம். பாருங்கள், 2 வெண்டைக்காய் ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இதுவுமே சைடு பிரான்ச் விட போகுது. எல்லா செடியும் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். வெண்டைக்காய் நேற்று ஒரு 3 வெண்டைக்காய் எடுத்தேன். நான் அடுத்து பூ பூத்துட்டாக. இங்கே ஏற்கனவே ஒரு வெண்டைக்காய் நிற்காக. இந்த அவரைக்காய் செடி அவரையில் பாருங்கள். இந்த செடி அவரை வரப்போய் தான் நான் கொடி அவரையை எடுத்து விட்டேன். நம்ம செடி அவரை கீழேயே இருந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம காய் பறிச்சுக்கிடலாம். கொடி அவரைனாக்கும் நம்ம காய் பறிக்கிறதுக்கு என் மகன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நேரம்லன்றவாங்க. அதனால தான் பார்த்தேன். கொடி அவரை எடுத்துகிட்டு செடி அவரை 3 செடி அவரை வச்சுருக்கேன். இந்த இதில் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் இன்னும் வளர ஆரம்பிக்கலை. அதனால் இதுலேயும் அடுத்து பூ வரும். இந்த அங்கிட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒன்று வச்சுருக்கேன், அதிலே வந்துடும். எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள். இங்கே தரையில் ஒரு மிளகா செடி வச்சு விட்டேன்ல, இங்கே பாருங்கள். இது வந்து குட்டி குட்டியாக வருது மிளகா, இவ்வளோ தான் வருது. இந்த பாருங்க, இது ஒரு ரகம் உங்களுக்கு, இது குட்டி குட்டியாக வருது. இதுவும் ஒரு ரகம், இது வந்து கொஞ்சம் நீளமாக வருது. இங்கே பாருங்கள், இது ஒரு ரகம். இங்கே பாருங்கள், இது நல்லா நீளமாக வராக. இந்த அதுலேயும் நீளமாக தான் கிடக்குது மிளகாய். இங்கே ஒரு ரகம் இருக்குது பாருங்கள். மொத்தம் 4-5 வெரைட்டி இருக்குது நமக்கு. நேற்று மழையினால இன்றைக்கி செடிக்கு தண்ணி கொடுக்குற வேலை இல்லை. அதனால் செடியோட வளர்ச்சிகளை மட்டும் பார்ப்போம். இந்த காட்டு ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்கும் பாருங்கள். ஒன்று ஒன்று அப்படியே ரோஸ் மாதிரியே பூத்துருக்காங்க. சைடு ரோஸ் வைக்கலாம் நம்ம, அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதனால தான் பாலினேஷன் நடக்குது நமக்கு. சும்மா ஒரு வாட்டர் பாட்டிலாக தான் வச்சுருக்கேங்க பாருங்கள். இந்த பாருங்கள், 2 டப்பா ஒட்டி வச்சேன்ல, இதெல்லாம் மல்லிச்செடி போட்டு விட்ருக்கேன். எவ்வளோ சூப்பராக மல்லிச்செடி முளைச்சிருக்கு பாருங்கள். இப்படி சின்ன சின்ன வேஸ்ட் டப்பாக்குள்ளே என்ன செஞ்சிடலாம், நம்ம அழகாக வளர்க்கலாம். இதில் ஒரு இந்த தக்காளி வராக, சொடக்கு தக்காளி, இதை எடுத்து தரையில் வைக்கணும். எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது. அதேமாதிரி இந்த கல்வாழை இருக்குது பாருங்கள் வியூவர்ஸ். கல்வாழையிலும் பாருங்கள் அடுத்து பூ பூத்துச்சு பாருங்கள். அது பக்கத்தில் இன்னொன்று பூக்க போகுது. நாங்கள் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் அந்த குருவிகளுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பழம் அந்த பக்கம் வச்சுட்டு இங்கிட்டு தண்ணி வச்சுறது. குருவி அணில் எல்லாம் அந்த மரம் நிறைய அந்த பக்கம் இருக்குது. மாமரம், வேப்ப மரம், முருங்கை மரம், நிறைய குருவிகள்லாம் வந்து போகுது. அதுக்காக கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். வெயில் காலத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அதுக்காக வச்சுருக்கேன். இந்த பாலினேஷனுக்காக இந்த குட்டி குட்டி பூச்செடியெல்லாம் வச்சுருக்கேன். அது மாதிரி கொளிஞ்சியுமே நல்லா சிறப்பாக வந்துருச்சு. எல்லா தொட்டிலுமே கொளிஞ்சி வச்சு விட்ருக்கேன். இந்த வச்சுருக்கேன் பாருங்கள், இது கொளிஞ்சி. இந்த பாருங்கள், இதில் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சோம்ல, வச்சு இப்போ 3 நாள் ஆச்சு. ஒவ்வொரு ட்ராப்பாக தான் இறங்கிட்டுருக்கு பாருங்கள். இது வெயில் நேரத்தில் நம்ம இப்படி வச்சுட்டு 2 நாளைக்கு கூட என்ன செஞ்சிடலாம், ஊர் வெட்டிக்கு போனாலும் சரி போயிட்டு வரலாம். ஏன்னா இது ஒவ்வொரு ட்ராப்பாக உளுந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யும், தண்ணி வந்து செடிக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது சிறப்பான மெத்தடு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், சொடக்கு தக்காளி எழுந்திரிச்சு பாருங்கள். இது தெரியுதான்னு பாருங்கள். இது நல்லா பெருசாகணும். இந்த ஒரு தக்காளி, இந்த ஒரு தக்காளி, குட்டி குட்டியாக இருக்குது. நிறைய தக்காளிகள் இருக்குது. இதில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதான். இது சும்மாவே காட்டு மேடுகள்லாம் முளைச்சி கிடக்கு. அதில் தான் ஒரு கன்று எடுத்தாந்து நான் ஊனி வச்சேன். நல்லா ஒரு பழத்தை பழுக்க விட்டுட்டு நம்ம இதை போட்டு வச்சோன்னா நிறைய வரும் சொடத்தக்காளி. இது வந்து கை கால் முட்டி வலிக்கு நல்லா கேட்குதான். அதனால் உங்களுக்கு கிடைச்சாலும் என்ன செய்யுங்க, இதை எடுத்து என்ன செய்யுங்க, ஊனி வைங்க. இந்த செடியை எடுத்து ஊனுங்க, நல்லா செடி சிறப்பாக வளரும். இந்த தக்காளியும் நமக்கு என்ன செய்யும், யூஸ் பண்ணிக்கிடலாம். இங்கே பாருங்கள், பாவக்காயும் பாருங்கள், வசன காய்ச்சி கிடக்கு பாருங்கள். 4-5 பாவக்காய் கிடக்கு. இங்கிட்டு ஒன்று கிடக்கு, இந்த அங்கிட்டு 2-3, இந்த ஒன்று கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பாவக்காய் வருவாங்க. இந்த பூச்செடி மேலேயே அப்படியேவும் ஏறி இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க. அதோட எங்கள் வளர்ப்புகளுக்கு ஜெர்சி, மாரன், வேல்டுன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்.
அதையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.